யாருமே இங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. இன்க்ளூடிங் பெரியார். நெறைய பேர் என்ட்ட கேட்டாங்க. இந்த பெரியார் இஷ்யூ போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏன் பேசலன்னு சொல்லிட்டு. அத பத்தி பேசறதுக்கு தான் இந்த பதிவு. சீமான் அவர்கள் இந்த பெரியார் அவர்கள பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே, ஒரே டிஸ்கஷன் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வைக்கிறாங்க. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தபோது பார்த்தீங்கன்னா, எல்லாமே திராவிட எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, பெரியார் சிலை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அது. அங்கலாம் சுத்திலாம் நாங்க விளையாடுவோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம். பெரியார் அப்படிங்கிறது என்னுடைய ஜெனரேஷன்ல இருந்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அம் நம்பப்பட்டது. நம்பகத்தனமா இருந்தது. அதுலலாம் பயங்கரமா எழுதியிருக்கும். நாங்கலாம் படிப்போம். "உன்னை படைத்தது கடவுள் என்றால், கடவுளை பாதுகாக்க எதுக்கு 10 கிலோ பூட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பகுத்தறிவான சில சிந்தனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். நாளடைவுல நம்ம அப்படியே வர்றோம். இன்னைக்கு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசி வரும்போது, திராவிடத்தை எதிர்த்து தான் ஒரு அரசியல் பண்றாரு. திராவிடத்தை எடுத்து அரசியல் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, பெரியாருக்கு எதிர்ப்பா பண்றதுதான். இன்னைக்கு என்னமோ புதுசா சீமான் பெரியார எதிர்த்து சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ அவர் கரெக்டா இருக்கிறாரு. எப்படி இருக்காரு? அவர் கோட்டுல கரெக்டா இருக்காரு. எனக்கு திராவிடம் எதிரி அப்படின்னா, திராவிடத்தின் கோட்பாடுகளும் எதிரி தான். திராவிடத்தை தூக்கியவர்களும் எதிரி தான் அப்படின்னு சொல்லி பெரியார் எடுத்துட்டு வர்றாரு. இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கல, இப்ப நடக்குது அப்படின்னா, கலைஞர் அவர்கள் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை தான் முன்னிலைப்படுத்திட்டே இருப்பாரு ஒழிய, பெரியார கூட முன்னிலைப்படுத்த மாட்டாரு. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங் லீடர். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவர தன்னை முன்னிறுத்ததை விட, ஒரு ஐடென்டிட்டியை முன்னிறுத்துறாரு பெரியார் அப்படிங்கிறத. அதனால தான் இன்னைக்கு பெரியார் ஒரு பெரிய பேச்சு பொருளா வராங்க. சரி, இது ஒரு சைடு. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஈரோடுல ஒரு இடைத்தேர்தல் வருது. ஈரோடு தான் அவர் மண். அங்கதான் அவர் சொந்த ஊர் அப்படின்னா, ஈரோடுல இப்படி அதாவது சிங்கத்தின் குகையில் சிங்கத்தை போய் சந்திக்கிறோமாங்களா, அந்த மாதிரி பெரியாரின் குகைகளே போய் பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு நான் வாக்கு சேகரிக்க முடியும் அப்படிங்கிறாரு. தட் இஸ் அவருடைய அரசியல். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சீமான் இப்படி தான் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. எப்படின்னா, ரஜினி வரும்போது பார்த்தீங்கன்னா, ரஜினியை எதிர்த்து பேசுறதுக்கே பயந்தாங்க. ஏன்னா சந்தர்ப்பவாதிகள். திருமாவளவனோ, வைகோவோ, ராமதாஸ் அவர்களோ எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம ரஜினியை எதிர்த்து பேசி ரஜினியை ஓட்டுல நமக்கு வராமல் போயிருமோ, ஒருவேளை அவர் வந்துட்டாருன்னா நம்ம அவரோட சேர்ந்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்றதுனால அவங்க அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த இடத்துல கூட சீமான் கேர்ஃபுல்லாகவே இல்லை. அவர் தன் கொள்கை கோட்பாடு, எனக்கு தமிழர் தான் ஆளணும், நான் தமிழர் வரக்கூடாதுன்னா அது ரஜினியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டது அவர் தான். ஓகே. அதற்கடுத்து விஜய் வர்றாரு. விஜய் வரும்போது விஜய் உறவு தம்பிலாம் பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் தனக்கு எதிரான திராவிடம், தனக்கு எதிரான பெரியாரை அவர் பேசும்போது எந்த ஒரு சலனமும் இல்லாம, செகண்ட் தாட்ஸே கிடையாம விஜய் எதிர்க்கிறாரு. பயப்படலாம் சில பேர். ஐயோ! விஜய் எத்தனை விஜய் ஓட்டுலாம் நமக்கு போயிருமோ? விஜய்லாம் அங்கிட்டு போயிருவாங்க. விஜய் ரசிகர்லாம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஸ்டாண்ட்ல கரெக்ட்டா இருந்துகிட்டே வராரு. அதே மாரி அவர் சொல்றாரு. நான் என்னை வழி நடத்துனாங்க ஒரு டைம்ல. நான் இப்ப இருக்கிறது நான் வழி நடத்துறேன். ஏதாவது தவறு இருக்கு என்னுடைய பாதையில அப்படின்னா, நான் வழிநடத்தும் சைட்ல இருந்தா நீங்க பார்க்கணுமே ஒழிய, நான் நடந்து வந்த பாதை என்னை வழிநடத்தவங்கலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. இது எல்லாமே கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டே வர்றாரு. நம்ம கரெக்ட்டா அனாலிசிஸ் பண்ணலையா? பெரியார் சொன்ன மாரி பகுத்து அறிவு சொல்லியிருக்காரு. இப்ப நான் பேசுறது எல்லாமே பெரியாருடைய அந்த சித்தாந்தம் தான். பகுத்து ஆராய சொல்றாரு. சரி, ஓகே. இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா, என் கொஸ்டின் என்ன அப்படின்னா, திராவிட கட்சிகளுக்கும், திராவிட பெரியார் ஆதரவாளர்களுக்கும், அப்ப அவர் சொல்ற மாதிரி பெரியாருடைய பேச்சுக்கள், கட்டுரைகள், லெட்டர் எல்லாத்தையுமே பொது உடைமை ஆக்க வேண்டியதானே. அப்ப நீங்க பெரியாரே சொல்லியிருக்காரு, என்னையுமே நீங்க ஆராயுங்க, என்னையுமே விமர்சனம் பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு. அப்ப அவருடைய அந்த ஒரு கொள்கை, கோட்பாடு அதெல்லாம் அடக்கிய அவருடைய பேச்சு, புத்தகங்கள் எல்லாத்தையுமே ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க? பொது உடைமை ஆக்க மாட்டேங்கிறீங்க? அங்கதான் நிக்குது. நீங்க உண்மையிலே பகுத்தறிவாதி அப்படின்னா, சீமானை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, அவர் சொல்றதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல இவன்லாம் யாரு? நான் ப்ரூவ் பண்ணக்கூடாது. சரி, நீங்க போயிருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் இல்லையா? நீங்க எதுக்கு தேவையில்லாம போய் வீட்டு சண்டை போடுறது, ஒரு பெரிய விவாதமா வச்சு பேசுறது? எனக்கு தெரிஞ்சு இது விவாதமா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாரு. அது யாரா இருந்தாலும் என்ன? அப்ப எதிர்பார்ட்டில இருக்கவங்க இது இல்ல, ஆமா அவர் கேட்கிற உடைமைகளை கொடுத்துட்டீங்கன்னா தெரிஞ்சு போகுது. ஆமா அவர் பேசியிருக்கிறாரு. அதுல என்ன இருக்குது? இல்லாத விளக்கம் கொடுங்க. அதை தாண்டி நாங்க அவரை ஆதரிக்கிறோம். அவர் மேல எங்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்னா, அதை ஏன் சொல்லுங்க? ஸோ இப்ப இப்ப சீமான் சொல்றத பார்த்தீங்கன்னா, பெரியார் மட்டும் தான் செஞ்சாருன்னு சொல்லாதீங்க. இந்த மாரி கொள்கைகள் எல்லாம் பெரியாரும் செய்தாரு. அப்புறம் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, கொஞ்சம் நியாயமா இருக்க மாரியே தான் இருக்கும். இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் நியாயப்படுத்த வரவே இல்ல. எதை யாரு தவறான ஒரு கருத்து சொன்னாலும் தப்பு தான். எவிடன்ஸ் இல்லாம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக. பட் ஆப்போசிட்ல இருக்கவங்க ஏன் அத பகுத்து ஆராய்ஞ்சு பெரியார் சொன்ன மாரி அந்த எவிடன்ஸ குடுக்க மாட்டேங்கிறீங்க? ஈஸியா டீல் பண்ணலாமே. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா டீல் பண்ணலாம். இப்ப இவ்வளோ பெரிய கட்சி, 50 வருடம் ஆட்சியில இருக்கீங்க. 50 வருடம் அந்த கட்சி இருக்குன்னா, சுண்டக்கா சீமான் இவர ஏன் நீங்க ஒண்ணும் செய்ய முடியல?
அப்போ இவர் சொல்றது அப்போ ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து ஸ்பார்க் உண்மையா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டயலாக் கூட இருக்கும், ஒரு 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 பொய் சொல்லும்போது அதுல பாதி உண்மையாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம சீமான் சொல்றது ஃபுல்லாவே பொய்னே வச்சுக்கிட்டாலும் இவ்வளோ உறக்க இவ்வளோ சத்தமா சொல்றாருன்னா அது ஏதோ நியாயம் இருக்கு, உண்மை இருக்குன்னு தான் தோணுது. அந்த உண்மை என்ன அப்படிங்கிறத யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அரசியலே அவருடைய களத்திலிருந்து ஒவ்வொருத்தரையும் எடுத்துட்டு போறாரு. இதை நீங்க என்னன்னாலும் சொல்லலாம். ஆனா அவர் சந்தர்ப்பவாத அரசியல்வாதியே கிடையாது. ஈரோடுல ஒரு இடைத்தேர்தல் வரும்போது பெரியாரை இவ்வளவு விமர்சிக்கணுங்கிற தேவையே கிடையாது. ஆனா விமர்சிக்கிறாரு. எல்லாத்திற்குமே முன்னின்று போராடக்கூடிய ஒரு ஆள் தான். இன்னைக்கு பரந்தூர் வந்து விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் போய் போராடுறாரு இல்லையா, அதற்கு முன்னோடி அவர் தான். எந்த கட்சியும் போகவே இல்லை, எந்த கட்சி தலைவரும் போகவே இல்லை, இவர் தான் போனார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கூற்று தப்பு, இவர் செய்வது தப்பு அப்படின்னா விளக்கம் கொடுங்க, அவர் கேட்குற எவிடன்ஸை கொடுங்க. அதை ஏன் இப்போ கேட்குறா? அதுக்கு விட இன்னைக்கு கேட்டான்னு, நாளைக்கு கேட்டான்னு, 10 வருஷம் முன்னாடி கேட்டான்னு, எப்பயோ கேட்குறாங்கல்ல. அப்போ நம்ம வந்து போற்றி பாதுகாக்கிறோம் பெரியாரை. ஈவன் நான்லாம் வந்து அவர் தான் அப்படின்னு வாழ்ந்தார். எங்கள் ஏரியாலலாம் நான்லாம் என் காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் சிலை, பெரியார் ரோடு, பெரியார் மண்டபம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி நாங்கள் வரவே இல்லை. திரும்ப ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா தென் நான் வந்து அந்த இடத்துல பொசிஷனில் இருக்கிறேன், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன் நீங்கள் பகுத்து ஆராயாமல் சும்மா சும்மா வாய் விமர்சனமே பண்ணுறீங்க? சரி, ஓகே, சீமான் வந்து பகுத்தறிவாளி கிடையாது, அவருக்கு எதுவுமே தெரியல, சும்மா குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா நீங்கள் தான் பகுத்தறிவாளியாச்சே, பெரியார் வழி வந்தவராச்சே, பெரியார் தான் தன்னை விமர்சனம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் புக்கு இப்போ இதற்கு ஸ்பீச் எல்லாத்தையும் வெளியே விடுங்க, ஏன் பூட்டி வைக்கிறீங்க? அப்போ அதுவே வந்து நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னா அது ஒரு பெரிய குற்றமாக தெரியுது. நீங்கள் ஏன் அதை வந்து முடக்குறீங்க? தப்புல. அப்போ நீ சொல்கிறத நீ திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இவர் தான் கடவுள் அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்கணுமா? அதானே நீ கேட்குறீங்க. இல்லை ஆராயணும் அப்படின்னா ஆராயிடுறாங்க. இப்போ பெரியாரே ஆராயிடுறாங்க, தப்பே கிடையாது. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவரோட அரசியலை கரெக்டாக பண்ணுறாரு. இந்த சைடு இருக்கவங்க பதறாங்க. அதில் தான் பிரச்சனையாக இருக்குது. பதறாதீங்க. அவர் ஈஸியாக நீங்கள் டீல் பண்ணலாம். ஆனால் முறையான எவிடன்ஸோட, முறையான ஆன்சரோட தயவு செய்து அதை பண்ணுங்க. எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு சும்மா வாய்ப்பேச்சு கிடையாது. எதிர்ப்பு என்பது ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். நிரூபணம் பண்ணுங்க. தேங்க்யூ.